ஹாய் நம்பர்களை நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் எங்கே வந்து என்ன செய்ய போகிறோம், இங்கே வந்துருக்க மாட்டோம், வீட்டை தான் நிற்கிறோம். சரியா, இன்றைக்கி நாங்கள் சண்டே நாங்கள் வெளியில் போகல. இன்றைக்கி மழை பொழுதும் நல்ல மழையும் வந்துடுது, நல்ல மழை பெய்யுது. ஊர்லேயும் தீபாவளிக்கு மழையில் அந்த தாச்சி விளையாடுறவன் இந்த வாழைப்பழம் கட்டி போட்டு தாச்சி விளையாடி ஒன்று கேம் பிளான் பண்ணால் ஒன்று பிடிக்க தெரியும் சின்ன இல்லை. இப்போ அதை நாங்கள் அடிக்கிற மலைக்கு நாங்கள் அசத்த போகிறோம். ஒரு ஸ்நாக் மாதிரி என்ன சின்ன ஒரு பைட் மாதிரி எடுக்க போகிறோம். ஏன் எங்களோட லவ்லாவுக்கு பிடிக்கும், அதால் நாங்கள் அசத்த போகிறோம். என்னென்னு சொன்னால் கலமாரி என்ன ஃப்ரை கலமாரி செய்ய போகிறோம். ஃப்ரை கலமாரி கணவாய் பொடியில் செய்ய போகிறோம். அது மாதிரி ரிங்ஸ் மாதிரி ரவுண்டாக வட்டி ஒனியன் ரிங் மாதிரி வட்டி செய்ய போகிறோம். நீங்களும் பார்க்கலாம். அதால் இந்த அசத்த போகிறோம், கலமாரி செய்து சாப்பிட போகிறோம். நடுகளும் நாங்கள் நடுவில் மிக்சர் பவுடான்னு செய்யாதீங்க, இப்படி ஒன்று செய்து சாப்பிடுங்க. சின்னாக்களுக்கு கொடுத்தா அது ஒரு ஃபன்னாகவும் இருக்கும், அவைக்கும் விரும்பி சாப்பிடணும். நடுவில் நாங்கள் பிளேண்டி எங்கட தெரிந்த எங்கட மக்கள் பிளேண்டி மிக்சர் கேக்கு அப்படின்னு போகாமல் ஒரு வித்தியாசமான பைட் சாப்பிட போகிறோம். அதோட இந்த மை சன்னுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம் லாலிபாப் சிக்கன். ஏன்னா அவருக்கு கலமாரி பிடிக்காத மாதிரியா லாலிபாப் சிக்கனோட அசத்த போகிறோம். இன்றைக்கு வாங்க, இன்றைக்கு லம்பட்ட போகிறோம். இங்கே வேறங்க இந்த அதுக்கார ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? மேட்சிங் சரியா. ஆல்ரெடி நாங்கள் மனசில் மேட்சிங் ஐட்டம் ஆல்வேஸ் லவ் பண்ணுறோம். சரியா, மேட்சிங் போட்டு தான் லவ் பண்ணணும் வேண்டியல. இப்போ நாங்கள் களமாரி போகிறீங்களா போய் பார்ப்போம். சரியா, லேட் ஆகுது, என்ன நசத்துவோம். சரியா, வாங்க போகலாம். கணவாய் கனவா பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு ஃப்ரை கல் மாதிரி உடனே விற்குது வட்டி ஃப்ரோசனுக்கு. அது கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. இது நாங்கள் வாங்கினாங்க ஃப்ரெஷ்ஷாக வட்டி நல்லா இருக்குமாண்டு அப்படி க்ளீன் பண்ணி வட்டி எல்லாம் படி ரவுண்டாக வட்டி போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். சரியா, இப்போ எல்லாம் தானுங்க, எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் சரின்னு சொல்லி அப்போ வித்தியாசமாக செய்வோம்னு ஃப்ரெஷ்ஷாக வட்டி செய்ய நல்லா இருக்கும். லவ்வுக்கும் பிடிக்கும், அப்போ அவிக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினாங்க. உங்களுக்கு வட்டினா பிறகு இப்படி வந்தேன்னு காட்ட போகிறோம். சரியா, வட்டிக்க ஷோ பண்ண மாட்டேன், வட்டினா பிறகு காட்டுவோம் அப்படி வட்டி இருக்கோம் சைஸ்ன்னு. சரியா, தம்பிக்கு லாலிபாப் சிக்கன் செய்தாச்சு, வட்டி வச்சிருக்கேன். நம்ம செய்யலை அது இங்கே பாருங்க. கனவாலாம் படிவா நீட்டாக கழுவி சூப்பராக வச்சிருக்கேன். இங்கே பாருங்க அப்படி பார்த்தீங்களா, நீட்டாக எல்லாம் வட்டி அஞ்சு பார்த்தீங்களா அப்படி நீட்டு. அப்போ இதை ரவுண்டாக வட்ட போகிறோம். இப்போ நாங்கள் ரவுண்டாக வட்ட போகிறோம், வட்டிட்டு ஸ்டாப் பண்ண போகிறோம். லுக்கது ஆனியன் ஃப்ரைஸ்மா என்ன எப்படி வட்ட போகிறோம். வட்டி ஆனியன் ரிங் என்னடா தம்பி, மைசான் சிங்கக்குட்டி கமராமான் டைக்கி சிங்கக்குட்டி என்ன இது கலமாரி பாத் ஆனியன் ரிங் மாதிரி இருக்குது, கலமாரி மாதிரி இருக்கு. ஓ மை காட், ஆனியன் ரிங்குக்கு ஒன்லி இன்சைட் போட்டு மேரினேட் பண்ண காட்டுறோம். எல்லாம் சேர்த்து போட்டு காட்டுறோம். சரியா, மேரினேட் பண்ணி காட்டுறோம். இவங்க இப்படி சாமையாக வட்டுப்பட்டு பார்த்தீங்களா எப்படி அப்பா வட்டி இருக்கா நீட்டாக. இதுக்கெல்லாம் எங்கட அப்பா தான் தேவை என்ன வடியை வட்டிங்க நீங்கள், நான் மட்ட மாட்டாதான். எனக்கெல்லாம் பொறுமை இல்லையா, எனக்கெல்லாம் மெட்ட மாதிரி ஏதாச்சும் சமைக்க தெரியும். இப்படியெல்லாம் மட்டப்பா ஸோ ஈஸி look at that. Look at that அப்பா லொக்கம்மா எப்படி இருக்கு அரபுங்கிற அப்பா பாருங்க. கனவா வட்டிக்க எப்படி இருக்கு. ஓகேங்க, வட்டிட்டு எடுக்கிறோம். சரியா, நான் இந்த கனவா வட்டிட்டேன். இதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு முட்டையும் 2 முட்டையும் 2 egg 2 முட்டை சுத்த தமிழில் 2 முட்டையும் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் பால். 2 முட்டை கொஞ்சம் பால். சரியா, அது 2% மில்க். 3% நல்லா இருக்கும். 3% நல்லா இருக்கும். எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தவிர்த்து செய்யணும். சரியா, நம்ம பால் போடுவோம்.
இன்றைக்கு நான் அப்பா நிற்கிற மாதிரி நிற்கிறேன்னா இன்றைக்கு அப்பா சரி சரியா எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாச்சு இன்றைக்கு தான் அப்பா தான் இல்லை பப்ரிக்காவும் பெப்பரும் வச்சுக்கிறேன் கொஞ்சம் அதை போச்சு பப்ரிக்கா தூளும் பிளாக் பெப்பரும் பப்ரிக்கா இது பங்கோவும் பாசிலி இந்த பங்கோ பேர் ஜப்பானீஸ் ஸ்டைல் பங்கோ அப்படி இருக்குன்னு பாருங்க அதை இருக்கா எடுங்க அப்போ இங்கே வாங்க பாசிலி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு கலர் போடுற கலர் போடணும் ஐயா கலர் போட்டால் தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஷால் என்ன சம்டைம் இதில் சால் இருக்குமியா அதான் நான் அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தவ நாங்கள் உப்பு எடுக்க போகிறோம் ஃப்ளவரும் போடணும் ஆல் பர்பஸ் ஃப்ளவர்ஸ் பச்சைமா அது கொஞ்சம் கம்மனி ஒரு 1 ஸ்பூன் வெயிட் அப்பா சொட்டு இதுக்கும் போடணும் சொட்டு ஒரு ஸ்பூன் 1 கப் அளவு முட்டை அடிச்சு போயிட்ட மாதிரி உப்பு கொஞ்சமா சரிதா என்ன மேரினேட் பண்ணி வைங்க அப்பா சூப்பராக செய்வாருங்க பட்டர் சிக்கன் எல்லாம் செய்வார் என்னப்பா பட்டர் சிக்கன் எல்லாம் வேலை இடத்துல அந்த மாதிரி அவர் செய்த அந்த இதாகிட்டு என்னப்பா பிடிச்சிட்டு எல்லாம் இருப்பீங்க இதை இப்படி வெங்காயம் கொஞ்சம் போட்டு சரிங்களா இப்படி போட்டுட்டு இதுக்கு மேரினேட் பண்ணணும் இங்கே இப்படி ஓகே இது கொஞ்சம் வைப் பண்ணணுமா இதில் இதை போட திருப்பி இதுக்கு போட்டு இதுக்கு போடணும் It's a paper towel. அடிக்கும் சரிங்களா வா அப்போ நான் ஒன்று செய் கிளாஸ் இது நாங்கள் போடுறபடியாக கிளாஸ் போடையில் இது நாங்கள் வீட்டுக்கு செய்கிறபடியாக க்ளோஸ் போட்டு காட்டில சரியா நாங்கள் இது எங்களோட ஃபேமிலிக்கு செய்கிறோம் இப்படி போடுறோம் அதனால நான் க்ளோஸ் போட்டு தான் செய்ய வேணும் ஆனால் இது க்ளோஸ் போடல சரியா இதுக்கு ஓ சூப்பர்ப்பா நீங்கள் செய்து காட்டுங்க நானா நீங்கள் Oh my God. எப்படி எனக்கு தெரியாது ஒன்று கூட கலக்கு கனவு கூட கலக்கல நான் ஆல்ரெடி இருக்கேன் ஓ வாய் ஆல்ரெடி போட்டுட்டேன் ஓகே எதுக்கு போடணும் ஃபர்ஸ்ட் இருக்கு அதுக்கு போட்டுட்டு செய்து போட்டு திருப்பி இப்படி 2 தரம் இப்படி 2 டைம் செய்து போட்டு பிறகு அகேன் இதுக்கு துவைக்கணும் இதுக்கு அகேன் ஓ ஓகே டக்கர் செய்துட்டு பிறகு இதுக்கு போட்டு கொஞ்சம் கோஸ்டாஷும் போட்டால் நல்லா இருக்கும் ஆனால் ஓகே எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்கா இதே அம்மா செய்கிறது இது அப்பா செய்கிறது ஓகே எல்லாம் அப்பா செய்ய விடுவோம் சரியா பக்கம் இனி சேனியம் செய்தாச்சுங்க அவ்வளோ தான் இந்த ரெசிபி சரியா எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ கேட்டு நல்ல கொதிக்கு டக்குனு போட்டு எடுக்கணும் சரியா அதுக்கான ஏரியாவும் போடக்கூடாது கணக்காக போட்டு எடுக்கணும் எல்லாம் செய்து போட்டு காட்டுறேன் சரியா கொஞ்சம் போட்டால் இது நல்லா இருக்கும் சொட்டு ஃப்ளவரோட சேர்ந்து சோளன் மா கோஸ்தாஷும் போட்டால் நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் சொட்டு கூட இல்லை கூட இல்லை சரியா நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா காஞ்சிட்டு கொஞ்சம் வேறுங்க தண்ணிக்கு வடிவாக பார்க்கணும் நீங்கள் கழுவி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் முகத்தில் பறக்க வலிக்கிட்டு நாங்கள் இங்கே வருங்க எண்ணெய் விட்டு இப்போ நாங்கள் எண்ணெயை செமையாக கொதிக்க விடணும் என்ன சரியா நல்ல கீட்டாக இருக்கணும் மெதுவாக விடுவோம்
அப்படி இருக்கு நல்லா கொதிக்கட்டும். இங்கே வருமா நல்லா கொதிக்க டக்குன்னு போட்டு எடுக்க போகிறோம். சரியா இனி போடைக்க காட்டுப்போம். இங்கே வருங்க எப்படி இருக்கு செதுருக்குறோம். செமையாக இருக்கா? எப்படி செய்து வச்சுக்கிறோம். இனி பொறிக்க காட்டப்புறம் உங்களுக்கு வேணுமா சாப்பிட்டேன் பச்சையாக தரப்புறம். சரியா பொறிச்சப்புறம் தருவோம். பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு தெரியாமல் சாப்பிட மாட்டேன் கண்டிப்பாக. இப்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? கையில் ஈரம் இருக்கக்கூடாது அப்புறம் பறக்குமே என்ன. சரியா இதுக்குள்ளே போட்டுவிட்டோம் கையாலையா அப்படி நீ பாருங்க அப்படி இருக்கு. சரியா போட போகிறோன்னே. போடுங்க மாட்டேது மஸ்றது பைசி ஆச்சுது கலர். அப்படி இருக்கு. நல்லா சூடாக இருக்கும். நல்லா சூடும் காணும் என்ன காணும் என்னப்பா. ஒன்று சூட பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பொறிச்சிட்டு காட்டுறேன். சரியா எப்படி இருக்கு? க்ளீனாக இருக்குல்ல எண்ணெய். எல்லாம் பொறிக்க தேட்டி ஆகும் எண்ணெய் பொறிஞ்சிட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கோல்டன் கலருக்கு வேறு ஒன்று. கோல்டன் கலருக்கு வந்தோடனே அப்பாட சட்டையின கலருக்கு வேறு ஒன்று சொல்லுவோம். மாறி மாறி எந்த சட்டை கையில் ஊற்றாம உமாய்க்கா. ஐயோ சின்ன துளி போட்டாலும் சரி ஆட்டமே என்ன. தீபாவளி தான் நல்லா தான் இருக்கு. இப்போ எங்கிட்ட விட்டு தான் இப்போ வடி கொளுத்து படுறது இருக்குமே. காப்பி தீபாவளி என்னப்பா ஆண்டுவோமே. சரியா எப்படி போவோம். இது போட்டோணும் நீ அப்போ அந்த அதுக்கு நுரைக்குது என்ன அப்படி இருக்கு பாருங்க. இங்கே அப்படி இருக்கு கவனம். இங்கே பாருங்க எல்லாம் பொரிச்சிட்டேன். இப்போ அப்படி இருக்குன்னு பாருங்க. குட்டிமாக பெருசு ஃப்ரை பண்ணி பாருங்க. லவ்லாவுக்கு பெருசு என்ன லவ்லாவ் சாப்பிடுங்க. இங்கே பாருங்க முதல்ல அங்கே பாருங்க எல்லாரையும் அப்படி கடிக்கணும். பைட் சுடு சுடு குட்டிமா சுடு. நல்லா இருக்கு. வீட்டில் நாங்கள் செய்கிற மாதிரி பேரா என்ன சத்தத்தை பேருங்களா இவங்க சோமாதியில் தான் கூட கேட்கும். மினக்கடை வேலை தான் நீ. ஆனால் மினக்கடை வேலை நல்லாயிருக்கும். இப்படி செய்து சாப்பிடுங்க நீங்கள் என்ன. இது பிடிச்சிருக்குங்க. இப்படி பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. ஒரு அவைக்கும் ஒரு வித்தியாசமாக ரெசிபி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் என்னப்பா. நடுக்கிழம்பா வெங்கடைகளை செய்து கொடுத்து அவைக்கு பிடிக்காத மாதிரி செய்யக்கூடாது வடை அது இதுன்னு. இது பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி செய்து நாங்கள் குட்டி ஆக்கள் இருந்தால் இன்னும் மோஸ்ட்லி செய்யுங்க விரும்பி. இங்கே பாருங்க இந்த மகள் இந்த கமலாக்கள் 2ஆம் மகள் எப்படி செய்கிறான்னு பாருங்க. அப்படி தங்கச்சிக்கு செய்கிறா தீபாவளிக்கு.
இப்போ முத நாற்று செய்கிறான்னு சொன்னால் அடுத்த நாள் கோயிலுக்கு போனாலும் நல்லமன்னு சொல்லி ஆனால் வேலை நாற்று வருது அவன் ஹாப்பிக்கு செய்யட்டும்னு சொல்லி விட்டுக்கிடாக்கு கோயிலுக்கு எங்கே போகிறோம். ஆனால் வேலை இல்லைங்க, வேலையால் வந்து நைட்டுக்கு டைம் இருந்தால் போகலாம். வேலை ஸ்கூல் போயிடாது. நான் சூப்பராக செய்கிறா பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்க உண்மையா. என் மகளுக்குறா நான் முதல்ல எடுத்துருக்கோணுங்க, அப்புறம் நான் வேலையாக இருந்தேன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், எடுக்க மறந்து போனேன். அவனோட திறமையும் காட்டத்தானே இவங்க வேணும். எல்லாருக்கும் பேர் அது என்ன சித்திரம்ண்டா சங்கீதம்ண்டா ஒரு ஆக்களுக்கு ஒன்று தானேங்க வரும். இந்த மகளுக்கு எல்லாம் பாவம் ஒன்றை பார்த்தா படிப்பா கீறுவாத. ஓ வா லுக் அட் தட், நல்லா இருக்கு, நைஸ். எப்படி இருக்கா சரண்யா? ரியலி நைஸ். Thank you, Mom. Oh, nice, so nice. இவன் எங்கே எப்படி இருக்கான்னு மட்டுவா எப்படி இருக்கான்னு இத்தனை கொண்டு அது கீறுதான் இப்படி இருக்கான்னு வரும். உண்டை பார்த்தா இப்படி கீறுவான்னு ஒரு நாங்கள் பார்த்தாலுங்கிற மாட்டோம் பார்க்காட்டிங்கிற மாட்டோம். ஏன் இது ஒரு ஆளுக்கு என்ன திறமை இருக்கோ அதுதான் வரும். சரியா, சுமை செய்கிறது சுமைக்கு தான் வரும். அதே மாதிரி ஒரு ஆக்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்காது. இதில் இருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை முயற்சி செய்து ஒரு நம்பிக்கையோடு செய்து நீங்கள் பக்கபலமாக உங்களோட ஹாப்பியாக இருக்க வேணும். நீங்கள் பையன் படிப்பு கைவிட்டாலும் ஒரு சில நேரம் திறமைகள் இருந்தால் ஜெயிக்கலாம். சரியா, இப்போ படிக்காத ஆக்கள்லாம் மேதை என்ன மேதை இது வேறு இதுக்காண்டி சொல்ல இல்லைங்க. உண்மையாக அவள் ரியலி எல்லாம் செய்வாள். அவள் என்கிட்ட பிள்ளைன்னு ஒன்றும் பாராட்டே இல்லை, உண்மையாக செய்வாள். முடிவா என்ன சொன்னால் நானெல்லாம் கேட்க மாட்டோம். சூப்பர். எத்தனை 3 பூ இருக்கு என்ன? யா வாவ். குட்டிமா கதைங்க இருக்கா? யா குட்டிமா யார் கதைக்கிறீங்க? ஆட்டகான் இது ஆட்டகான் குட்டிமா லவ்ல இப்போ எங்களோட கண்ணத்தில் விடுற குழி விடுற வாசாலுன்ட்டு கைக்கு படிவா கணக்குறியாச்சுன்னு சிவாவளிக்கு. இப்போ குட்டிமா லவ்ண்டே கீறணும். சரியா, சரி சூப்பராக கீறுங்க. கீட்டின படியாக காட்டும். சரியா, Finish. Look at that. Wow. The design. குட்டி லவ்ண்ட கை அவள் மற்ற வாண்ட சேலை வாண்ட 3 பூ இருக்குது. இதில் குட்டி மாதிரி 2 பூ இருக்குது. Dry vanity. Kanji dry vanity. யாரு? ஷாலுமா. ஷாலுமாண்ட சளிக்கண்ணு எத்தனை பூ இருக்குது? சளிக்கண்ணு 1 2 3. Three. Dry vanity. கிணத்துல குழி விடுவாண்ட கை இல்லை இருக்கிற பூ 2. இது குட்டி ஷாலுமாண்ட 2. சரி ஷாலுமாண்ட எத்தனை தெரியுமா? 3 ஃப்ளவர் இருக்குயா? லவ்ல 2. Yeah. Oh. Wow. And then tomorrow next hand. Okay. Bye. Super nice, Saranya. Wow. Thank you. Thank you, Amma. தீபாவளிக்கு ஆடு அடிக்கல, ஆடு அடித்து நாங்கள் நீட்டாக ஆடு அடிச்சில் ஆட்டு இருந்தது, குடற்கறி இருந்தது, உலை இருந்தது. அந்த அப்புறம் நாங்கள் கனவை பிடிச்சினாங்க. கடைசியாக நாங்கள் இன்றைக்கு களமாரி நாங்கள் எங்கள் தீபாவளிக்கு இன்றைக்கு களமாரி லோலிபாப்பு சிக்கன் செய்தாங்க. கறிகளை இருந்தபடியாக சொன்னால் பேஸ் பண்ணக்கூடாது. என்ன உழைப்புகள் எல்லாம் சாப்பிடபடியா ஸ்வீட் சாப்பிடணும். கூட தீபாவளியை ஸ்வீட்டில் சாப்பிட்றது. அப்போ நாங்கள் பலகாரத்துக்கு பிளாப்பளம் ஒரு பிளாப்பளம் வாங்கி இப்படி இருக்குவா வாழையில போடுற மாதிரி. ஓகே, பிளாப்பளம் இந்த டைமில் பிளாப்பளம் எடுப்பீங்களோ? அதான் நாங்கள்
பழத்தில் பாருங்க அப்படி பழம் உண்டு. ஓகே முதல் இப்போ யார் சாப்பிட்றோன்னு தெரியுமா? இல்லை முதல் பாருங்க அதை வெட்டினோன்னு எல்லா இடமும் பலாப்பழ சுளா இருக்கு என்ன அது பார்த்துறீங்களா? நாங்கள் சம்டைம் சுளை இங்கே சம்டைம் நாங்கள் சுளை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த பொஞ்சு மாதிரி தான் இருக்குமே என்ன பஞ்சு என்ன பேப்பர் தாங்க என்னப்பா கவனம் கை தம்பி எம்மி Yummy. Delicious. ஓ ஓகே ஜட்ஜ் சொல்லிட்டாங்கட லவ் சொல்லிட்டா கூட்டிமா சரியா ஜம்மின்னு சொல்லி அதுக்கு பிறகு அப்ளை இல்லைன்னு என்னென்ன கண்ணி எல்லாம் வச்சு அதுக்கு பிறகு விட்டுட்ட இதுவும் கேட்குறது சரியா என்ன லவ் சொல்லிட்டுது நம்பி இங்கே காட்டுங்க காட்டு கொஞ்சம் வெரி க்ளோஸ் இங்கே வருங்க சொல்லியே பாருங்க அப்படி இங்கே முதல் பாருங்க இது இல்லை இங்கே வந்து இது நார் ஏன்னா நேரம் இல்லை நார் இல்லை எல்லா இடமும் பழம் உங்கோ இங்கே எல்லா இடமும் பழம் இதுக்கு பிறகு நாங்கள் பலாப்பழம் ஒரு கிழம் பார்க்குறோம் சம்டைம் பஞ்சுமாக இருக்கும் என்னப்பா இது என்னக்கா நாங்கள் பலாப்பழம் வந்து ஸ்வீட்டும் வாங்கினாங்கள் லட்டெல்லாம் வாங்கினாங்கள் அதுவும் உங்களுக்கு காட்ட போகிறோம் சரியா வாங்கிக்கே பார்த்துருப்பீங்க ஆனால் வேறு சாப்பிட்டா உங்களுக்கு காட்டலையே இல்லை வடிவா அதெல்லாம் இன்னும் காட்ட போகிறோம் இப்போ பாருங்க பலாப்பழம் இந்தியன் கடையில் வாங்கினது அவைக்கு ஸ்வீட் இல்லையா ட்ரை பண்ணுங்க நான் அவைக்கு உங்களுக்கு இதில் என்ன பிடிக்குமென்னு எனக்கு தெரியாது என் மனசில் படுற மாதிரி நான் இதுதான் எனக்கு உங்களுக்கு சீத்த விருப்பம் இது இது மில்கில் அந்த பாலில் செய்கிறது என்னங்கோ இது ஜஸ்ட் பாலுங்கோ பெருசு சாடியான இனிப்பு பிச்சாச்சோலாம் போட்டு இது பாலில் செய்திருக்கேன் என்னப்பா பாலை ஊற வச்சு அந்த பாலை நாங்கள் தயிர் மாதிரி தெரியுமா நாங்கள் ஊரில் ஆட்டுக்குட்டி இப்போ தானே அப்போ செய்வேன் அம்மா எல்லாம் பாலெல்லாம் காய்ச்சி ஆயிடணும் எனக்கு கடம்பு ஆயிடணும் எனக்கு அந்த பெருசாக தெரியாதுங்கோ அந்த ஷேப்பில் இருக்கும் ஆனால் வெரி ஜாமி சாப்பிடுவான் வெரி ஜாமி இது பாருங்க The white chocolate. ஓ வாவ் இது ஏன்னா அதை சாப்பிடணும் இது கொஞ்சம் இனிப்பு எதுக்கு தெரியாமல் இருக்கும் அதான் யா பலாப்பழத்தையும் ஃப்ரை பண்ணிட்டோம் கொஸ்கோவில் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா அப்படி சாக்லேட் வேறண்டா இனிப்பு தெரியாங்க சரியா 1 kilo bar 1 kilo bar. Oh, the biggest. மோஸ்ட்லி எங்கட பிள்ளைகள் தான் பிடிக்கும் இது நான் சோமாய் பிடிக்காது ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் It's so big. ஓ மை காட் இதுமா இருக்குது பவுன் Do it again. Ready? தள்ளிடுங்க Break. கல்லு Let's break it inside. There's. நோ அப்போ ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டேன் மெல்ட் ஆகக்கூடாது அது Whoa. ஓ Show it inside. ஓ குட்டிமா கொடுப்போம் ஓ ஓகே குட்டிமா பை பண்ணுறா Yummy. யம்மி யம்மியா ஓகே கேமராக்களுக்கு இல்லை கமலாக்கார் கொடுப்போம் கேமராக்களுக்கு ஹியர் சி இட் Thank you. முடிஞ்சு குட்டிமா ட்ரை பண்ணுறோம் அதை முதடுங்க சாரி எங்கடைச்சாலுமா கொடுக்கல எனக்கு ஸோ பிக் அப்பா It looks thick though. யாஸ் ஸோ பிக் Then I. மை சன்னுக்கு கொடுக்கல என் சிங்கக்குட்டி பேசாமல் இருக்கு பேசாமல் சன் கம் சன்னு நானும் பாதி பாதி சாப்பிடும் சன் எறிஞ்சா மண்டை உடையும்டா அப்பா புரிச்சுக்க வச்சு விட்டது என்ன முறிஞ்சா மண்டை உடையுது மெல்ட் ஆகும்னு சொல்லிக்கொண்டு ஓகே எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க இன்றைக்கு நாங்கள் ஸ்வீட் சாப்பிட நீ நாங்கள் எப்போ ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க பொங்கல் இது நல்லா புக் இந்த பாக்ஸுக்கு தான் இருக்குது
இப்போ கொஞ்ச நாள் இந்த துபாய் சாக்லேட்னால சீசன் போய் கொண்டு இருக்கு எல்லாருக்கும். இந்த புக்கெலாம் மணியாக இருக்கும். மைசனுக்கு மைசன் காம் வாடா சிங்கா குட்டி ட்ரை பண்ண என் மகனுக்கு என் மகன் ஒரு பற்றி பேசாமல் இருக்கான். சாப்பிடட்டா அம்மா 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 மகனும் பாதி பேர் சாப்பிட்றோம். உண்மையாகவே நல்லா இருக்கும் தேன்முருகா இது துபாய் சாக்லேட். ஆனால் நான் ஸ்வீட் எடுக்கிறேன் இல்லைங்க கூட இருந்துட்டு எடுப்போம். ஏன்னா ஸ்வீட் பிடிக்காது, அதுதான் மெயின். பைசி பிடிக்கும். சில பைசியெல்லாம் நான் சாப்பிடுவேன். எனக்கு இது விருப்பம் இல்லை. இது அப்பாவுக்கு பிடிக்கும். எனக்கு இது குலஜாமா பிடிக்காது. இது நான் ட்ரை பண்ண ஆசை ட்ரை பண்ணுவேன். பிடிக்காது. நான் ட்ரை பண்ணேன். இது மூத்த கொஞ்சுக்கு தான் பிடிக்கும். சரியா, நான் ட்ரை பண்ணப்போ ஸ்வீட்டுங்க. ஆனால் நல்ல நல்ல இதுகளுங்க, நல்ல ஸ்வீட்டுங்க. ஆனால் கூட ஓவர் இனிப்பு இருக்குது. ஆனால் நல்லா இருக்கும். குவாலிட்டி கூட அவங்க இதில் என்ன உடனே மேக் பண்ணிக்கணும் தெரியணும். வேணாப்பா ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணவே இதெல்லாம் நல்லா அவ்வளோ ஜாமியாக இருக்குது. இப்படியான பார்ட்டி நேரத்தில் அந்த கூடை வாங்காமல் 1-2 வாங்கி ட்ரை பண்ணலாம். அப்படி உங்களை சொந்தக்கார போட்டால் போப்புறேன்னு சொன்னால் வாங்கிட்டு இந்த பாக்ஸை வாங்க. நம்ம பாக்ஸுக்கு தான் காசு. இங்கே இந்த பார்த்தீங்களா பாக்ஸ் இங்கே எப்படி இருக்குது பாக்ஸ்? இங்கே பாருங்க, இந்த பாக்ஸுக்கு தான் காசு. இந்த பாக்ஸை பார்த்தோன்னா அண்டுறோம் நாங்களே. வடிவாக இருக்கேன் என்னப்பா. யா சாலிக்கா எப்படி இருக்குது சாலிக்கா சாக்லேட்? ஜாமின் ஓகே. சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ நீங்களும் கூட ஸ்வீட்டுகள் சாப்பிடாதீங்க, அளவோடு சாப்பிடுங்க. அதுக்காண்டி ஸ்வீட் சாப்பிடுங்க நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க என்னப்பா. அதுக்காண்டி நடுகளும் சாப்பிடாதீங்க, இருந்துட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு கூடாது ஸ்வீட். எங்கட அப்பாவுக்கு நான் ஸ்வீட் கொடுக்க விரும்புகிறேல. இன்றைக்கு தான் நாங்கள் ஸ்வீட் வாங்கினாங்களே. என்னென்னு சொன்னால் எங்கட அப்பாவுக்கு ஸ்வீட்டே கொடுக்குறேல. நாங்களும் எங்கட அப்பா குட்டி பிள்ளை மாதிரி சாப்பிடுவேன். சம்டைம் இருந்துட்டு சாப்பிடுவேன். அவருக்கு கூட பிடிக்கும் மோஸ்ட்லி பழம் என்னப்பா. பழங்கள், கொய்யா பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்றவர். நீங்களும் இருந்துட்டு ஸ்வீட் எடுங்கோ, ஹெல்த்தியாக இருக்கலாம். அப்போ தான் அதுக்காண்டி தீபாவளி என்ன இப்படி சொல்கிறோன்னு நினைக்கக்கூடா. இருந்துட்டு ஸ்வீட் எடுக்கலாம். அப்போ பார்ட்டி நேரங்களில் எடுக்கலாம் என்னப்பா. விசேஷ நேரங்களில் ஸ்வீட் எடுக்கலாம். பொங்கல் அப்படி தீபாவளின்னு சொன்னால் ஸ்வீட் எடுக்கலாம். ஸ்வீட்டை மோஸ்ட்லி எடுக்காதீங்க. சுகர் கூட நம்ம ஒரு ஜம்மி என்ன வேற ஒரு ஃப்ளேவர் ஜம்மியாக இருக்கும். அதுக்காண்டி அவன் ஸ்வீட் அண்டு இனிப்பண்டு இல்லை இல்லாட்டு மோஸ்ட்லி கூட இனிப்பு தான். ஸ்வீட் அண்டாலே இனிப்பு தானுங்க மோஸ்ட்லி. அதான் ஸ்வீட். சரி, அந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கரமாரி எப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. கலமாரி என்னென்ன கரமாரியா? பிரக்கரை மாதிரி எப்படின்னு சொல்லி நீங்கள் கொமெண்ட் எழுதவான. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன் டே ஒரு நாளைக்கு சமையலுக்கு போடிப்போம். சரியா, எல்லாருமா சேர்ந்து பார்க்குக்கு. இந்த காணொலி பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் பார்த்து கொண்டு இருக்காதுங்க. உங்களோட தெரிஞ்ச ஆக்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆக்களுக்கு சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் எல்லாருக்கும், உங்களோட சொந்தக்காரர் எல்லாருக்கும். அப்போ தான் தெரிய வேறு மெஸ் ஃபேமிலி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று நம்பிக்கொண்டு இந்த காணொலியை இந்த இதோட முடிச்சுக்கொண்டு நெக்ஸ்ட் காணொலியை சந்திப்போம். பாய். ஹாப்பி தீபாவளி. பாய்.